மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரணும். வந்து அந்த வீட்டோட பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும். அத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவரை வர வைக்க நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நம்ம கதிர் ஸ்டோர் எடுத்ததுக்கு காரணமே நடராஜ கொண்டு வந்து அங்க உட்கார வைக்க தானே. அவருக்காக தானே அத்தனை லட்சம் செலவு பண்ணி அந்த கடை எடுத்தீங்க. நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தீங்க. இருந்தாலும் நடராஜ் இங்க தங்கணுங்கிறதுக்காக என் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு நான் கடையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடியும் கடைசியில தோத்து போன மாதிரி ஆயிடுச்சுல. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகலாத்த. உங்களாலதான் இந்த கடை எடுத்தோன்னு நீங்க போய் நடராஜ் கிட்ட சொல்லுங்க. சுந்தரியம்மா எப்படி நடராஜ் அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்கார பேர்ல இருக்கிற கடை தானே, அவங்க பையனுக்காக எடுத்த கடை தானே. என்னத்த என்ன யோசிக்கிறீங்க? இல்ல மாப்பிள்ள, இதுக்கப்புறமா நான் அவகிட்ட போய் நிக்கணுமான்னு பாக்குறேன். அத்த, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்ப நடராஜ் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாரோ அப்பவே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஒன்னும் படிக்காத அவங்களே தந்திரமா திட்டம் போட்டு நடராஜ கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க யாருங்க அத்த? 10 பிசினஸ கட்டி மேக்கர் ஆளு அவ்வளவு சாதாரணமா விட்டுட்டீங்க. பரவாயில்ல, தோத்து போனாலும் அவங்க கிட்ட போய் நில்லுங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்ல மாப்பிள்ள, இதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் நிக்க முடியாது. அப்படி நின்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. மா கடம்பலம்மா, மாமா சொல்றது கரெக்ட் தான். வாங்க போலாம். இல்ல திவ்யா, அதெல்லாம் சரியா வராது. மா இப்ப வர போறீங்களா இல்லையா? நாம நேர்ல போய் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். வாங்க. வேணாமா, நான் சொல்றதை கேளுமா. வாங்க. வேண்டாம் திவ்யா, நான் சொன்னா கேளு. வாங்கம்மா. அவங்க வீட்டுக்கெல்லாம் போறது சரியா வராதுமா. என்ன நடக்குது நானும் பாக்குறேன். நீங்க வாங்க, அங்க போய் பேசலாம். வாங்கம்மா. சொல்றது கேளுமா. நான் வேண்டான்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. அண்ணா வண்டி எடுங்க. வாங்கம்மா போலாம். பாபு வீட்டுக்கு இன்னைக்கு போனீங்களே, என்னாச்சு? எங்க உங்களை தாங்க கேக்குறேன், என்னாச்சு? இல்ல, அவங்க அம்மா என்ன கனாபினா திட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. எனக்கும் தெரியும். நாம அவங்களை எத்தனை வருஷமா பாக்குறோம். சின்ன வயசுல இருந்தே நானும் பாபுவும் ஒன்னா தான் படிச்சோம். அதனால உன்னை விட அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வீட்டுக்கு நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன். அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் எதுவும் தப்பா சொல்லல. இந்த மாதிரி பாபுவும் நித்யாவும் ஒன்னு சேர்க்கலாம்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே அவங்க அப்படியே கொதிச்சு போயிட்டாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவங்களும் தானே 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு போராடினாங்க. ஆமா மைதிலி, ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு. அவங்க கோவத்திலயும் நியாயம் இருக்குல்ல. அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். நித்யா பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. ஏங்க, அவ பண்ணதும் தப்பு தாங்க. நான் என்ன இல்லன்னா சொல்றேன். ஆனா இப்பதான் மனசு மாறி ஒண்ணு சேரணும்னு வந்திருக்கால. ஏய், நீ வேற என்ன லூஸ் மாதிரி பேசுற. இதே மாதிரி தான் ஒரு தடவை மனசு மாறிட்டேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் மருந்தெல்லாம் குடிச்சு என்னாச்சுன்னு தெரியும்ல. அவ குரலும் போய் அவங்க மேல கேஸ் கொடுத்து அவங்களும் கோர்ட் அது இதுன்னு அலைஞ்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க மனசுலயும் கோவம் இருக்கும் இல்லையா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? அதுக்காக அவ காலம் பூரா இப்படி இருந்துட்டா பரவாயில்லன்றீங்களா? இதெல்லாம் பெரியவங்க அவங்களே புரிஞ்சுக்கலன்னா என்னங்க அர்த்தம்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்பதான் நம்ம இத பத்தி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கும் கோவம் இருக்கும்ல.
அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களே மனசு மாதிரி வருவாங்க. என்னங்க நீங்க எப்படியாவது அவங்க கிட்ட பேசி சரி பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா அவங்கள கோவப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. ஏய், என்ன நீ என்னைய குறை சொல்லிட்டு இருக்க? நான் என்ன பண்ண முடியும்? நான் போனா அவங்கள பார்த்து பேசினேன். நித்யான்ற பேரை கேட்டதுமே அவங்க காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது, கொஞ்சம் ஆற போட்டு பேசலான்னு தான் கிளம்பி வந்துட்டேன். பாபு இருந்தாலாவது பரவாயில்ல, அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்திருப்பேன். நான் போனப்ப அவனும் அங்க இல்லையே. அவங்க அம்மா அவளை பத்தி பேசாத, இங்க நிக்காத, கிளம்புன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு மைத்திலி, எனக்கு பாபு மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கும் தாங்க. யார் என்ன சொன்னாலும் பாபு நித்யாவை எந்த விதத்திலயும் வெறுக்கவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. அது வேணா உண்மைதான். அதனால பாபுவோட அம்மாவை பத்தி நம்ம ஏன் வீணா கவலை பண்ணோம்? அவங்கள விடு. ஆனா நித்யாவோட அம்மா அப்பாவால தான் அவங்க 2 பேர் லைஃபும் கெட்டு போச்சு. இப்ப நித்யா மனசு மாதிரி வந்துட்டா. ஆனா பாபுவோட அம்மா அப்பா அவங்கள ஒண்ணு சேர விட மாட்டாங்க போல. அதனால அவங்கள பத்தி நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். நேரா பாபு கிட்ட போவோம், பேசுவோம், அவங்கள ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ணுவோம். ஆமாங்க, எப்படியாவது நம்ம பாபு நித்யாவை ஒண்ணு சேர்க்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல பாபுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் சரியான டைம். பாபு ஃபாரின் போறப்போ நித்யாவோட சேர்ந்து போற மாதிரி பண்ணணும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா பண்ணுவோம். குட்டி, நட்ராஜிங்கம்மா ஷாமனா கம்பெனிக்கு போறதா சொல்லிருந்தாமா? ஷோ, ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேமா. என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, செந்திலண்ணா வீட்டுக்கு போய் சீட்டு காசு கொடுத்துட்டு வரணும். அதான். குடுமா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். இல்லம்மா, இருக்கட்டும், நீ படிமா. நான் போயிட்டு வந்து படிச்சுக்கிறேம்மா. இது பக்கத்துல தானே இருக்க. குடு, நான் போயிட்டு வரேன். சரி, இந்தா. பத்ரம். வாங்க, உட்காருங்க. பரவாயில்லையே, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுற பழக்கெல்லாம் கூட இருக்கா? இந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கு. நாங்க எல்லா மரியாதையும் தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம். யாருக்கு எப்போ என்ன மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க யாரையும் மரியாதை குறைவா நடத்தல. நம்ம கீழே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் கேவலப்படுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்ல. என்ன சுந்தரி, எப்ப பார்த்தாலும் நீ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பியா? நீங்க தான் சண்டை போடுற எண்ணத்துல வந்திருக்கீங்க. நான் ஒன்னும் சண்டை போட வரல. ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. மதி, போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க சண்டை போட வரலன்னு சொன்னீங்க. அதான் சரி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காபி கொடுக்கலாமேன்னு காபி போட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான். என்னன்னு சொல்லுங்க. இத பார் சுந்தரி, நான் எதுக்கு அந்த கடையை எடுத்தேன்? அந்த கடை இருந்தது உன் வீட்டுக்கார் பேர்ல. அதனால கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சு இவனை பிடிச்சு அந்த கடையை எடுத்தேன். அதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியுமா? என் தகுதிக்கு நான் கேட்க கூடாத ஆளுகிட்ட எல்லாம் போய் கெஞ்சி கேட்டு அந்த கடையை நான் எடுத்தேன். உன் குழந்தைனாரு அந்த கடை எனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் தகுடு தத்தம் பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவையும் மீறி அந்த கடையை நான் யாருக்காக எடுத்தேன்? உன் பையனுக்காக தானே எடுத்தேன். இப்போ உன் பையன் வந்து அந்த கடையில உட்கார மாட்டேன், பாத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்லு சுந்தரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எப்படி எடுத்தீங்களோ அப்படியே கொடுத்துருங்க. என்னத்த என்ன பேசுறீங்க? நாங்க அந்த கடையை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறத மறந்துட்டு சர்வசாதாரணமா கொடுத்துருன்னு சொல்றீங்க? ஆமா, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க யார் கேட்டு அந்த கடையை எடுத்தீங்க? கடை எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிட்டு உங்க பையனுக்கு அந்த கடையை எடுக்க போறோம், அதுல உட்கார வைக்க போறோம்னு ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? உங்களுக்கு நடராஜை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும். அதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்காக தான் அந்த கடையை எடுத்தீங்க, அப்படித்தானே? இத பார், எங்களுக்கு அந்த புத்தி எல்லாம் இல்ல. உங்க அம்மா தான் எங்க வீட்டுல இருந்த என் மருமகனை என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. பெத்த புள்ள அம்மா கூட இருக்கிறது பிரிச்சு கூட்டு வருதா?
நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. என் பையன் என் கூட தான் இருப்பான். நீங்க நினைக்கிறது நடக்காதுங்க. நான் உங்களை கடை எடுக்க சொல்லல. அவனும் கடையை பாத்துக்க மாட்டான். இப்படி எல்லாம் பேசினா எப்படி அத்த? அப்ப எல்லார் முன்னாடியும் எங்க அம்மா அவமானப்படணுமா? உங்க குழந்தைனாருக்கு எதிராக தானே எங்க அம்மா எல்லாமே பண்ணாங்க. இப்ப வந்து அவர் கடையை பாத்துக்க மாட்டாரு, திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வாங்குவோம், அப்புறம் திருப்பி கொடுத்துருவோன்னு இருந்தா அப்புறம் எங்க அம்மாவுக்கும் பிசினஸ்க்கும் என்ன மரியாதை இருக்கும்? நாளைக்கு இவங்க போய் ஒரு இடத்துல நின்னு பேச முடியுமா? உங்களுக்கு நல்லது பண்ண போய் எங்க அம்மா அவமானப்பட்டு நிக்கணுமா? அப்போ உன் புருஷன் அவமானப்பட்டு நிக்கலாமா? என்ன பேசுறீங்க? அவருக்கு என்ன அவமானம்? முதல்ல அவனுக்கு அந்த கடையில உட்காரவே பிடிக்கல, அது தெரியுமா உங்களுக்கு? இங்க பார் சுந்தரி, அவர் ஒழுங்காதான் கடைக்கு வந்து போயிட்டு இருந்தாரு. நீதான் எதையோ சொல்லி அவர் மனசை கெடுத்து விட்டுட்ட. கடையில உட்கார மாட்டாருன்னா இதை விட அவர் என்ன அப்படி பெரிய வேலை பாக்குறாரு? ஷாம் கம்பெனில உட்காருது கௌரவம், அவருக்காக நான் சொந்தமா எடுத்து கொடுத்த கடையில உட்காருது கேவலமா? இத பாருங்க, பொட்டி கடையா இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறது அவனுக்கு கௌரவம். ஆமா, இப்படி கௌரவம்னு பேசிதான் இன்னைக்கு நீ இப்படி நிக்கிற. உன் பையனை அதே மாதிரி ஆக்கிடாத. உன் பையனை இதே மாதிரி ஒரு கடையில உட்கார வைக்கணும்னு உன்னால கனவுல கூட நினைக்க முடியுமா? இல்ல, நான் தெரியாம தான் சுந்தரி கேக்குறேன். உன் பையனுக்கு இதே மாதிரி ஒரு கடை எடுத்து அதுல உன்னால உட்கார வைக்க முடியுமா? அம்மா, இவங்க கிட்ட என்னமா வீணான பேச்சு? அவர் அனுப்ப முடியுமா முடியாதுன்னு கேளுங்கம்மா. திவ்யா, என்னம்மா பேசுற? அனுப்பணுமா? எங்க அனுப்பணும்? அங்கதான். அவரை நம்பிதானே நாங்க கடை எடுத்திருக்கோம். அவர் வந்து பாத்துக்கணும். முதல்ல நீ இங்க வர முடியுமா முடியாதா அத சொல்லு. இத பார் சுந்தரி, இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாத பிரச்சனை எல்லாம் முடிச்சு போடுற? இப்ப நாங்க கேட்க வந்தது மாப்பிள்ளை கடையை பாத்துக்கு வர இல்லையான்னு தான். மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் கோத்து விடுற? இப்ப எங்களுக்கு கடை வேணுமா வேணாமாங்கிறது பிரச்சனை இல்லைங்க. திவ்யா இந்த வீட்டுல வாழணுமா வேண்டாமா? நீங்க அனுப்புவீங்களா மாட்டீங்களா அத சொல்லுங்க முதல்ல. அம்மா, நல்லா தெரிஞ்சு போச்சுமா. இவங்க நல்லா பேசவும் கத்துக்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசி மொழிகி நம்மள ஆஃப் பண்ண தான் பாக்குறாங்க. உங்களுக்கு யாரும் அந்த கடையை எடுக்க சொன்னது? இப்ப போங்க, நல்லா அவமானப்பட்டு நெல்லுங்க. இதெல்லாம் வேணுமா நமக்கு? திவ்யா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. நீ இப்ப இருக்கிறது நிஜமா இல்ல முதல்ல எங்க வீட்டுக்கு வந்தியே அப்ப இருந்தது நிஜமா? அப்பெல்லாம் எங்க அம்மாவை அத்தனை அப்படி உருகிட்டு இருந்தியே, அதெல்லாம் நடிப்பா? மதி, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. அதெல்லாம் மட்டும் நான் திவ்யாவை குறை சொல்ல மாட்டேன். சிவ நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ சுத்தமான மனசோட வந்தா. அதுல நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். சொன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ மனசுக்கு எடுத்து அவளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனதே நீங்க தான். உங்க கௌரவன்னு பேசி பேசி இன்னைக்கு அவ வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. இப்ப கூட சொல்றேங்க, திவ்யா அவ மனசை மாத்திக்கிட்டு இங்க வந்து இருக்கட்டும். அவளை நான் பாத்துக்கிறேன். வீணா என் வாயை கலராதீங்க. அப்புறம் நான் ஏழை குடும்பம் ஏதாவது சொல்லிட்டு போறேன். எதுக்கு என் மனசை மாத்திக்க சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் மனசை மாத்திக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா இல்ல மோசமானவளா? மனசை மாத்திக்கிறதுக்கும் திருந்தறதுக்கும் நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லு சுந்தரி, என் பொண்ணு என்ன அப்படி கேட்டுக்கிட்டு போய் நிக்கிறாளா? அவ எதுக்காக திருந்தணும்? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லு. இதுல இருந்தே தெரியலங்க. இதோ இப்ப கூட நீங்க உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கல. ஒரு சின்ன வார்த்தையை புடிச்சுக்கிட்டு மேலும் மேலும் சண்டையை வளர்க்கணும்னு தான் பாக்குறீங்களே தவிர பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லைங்க. இனி உங்க விருப்பம். உங்க பொண்ணை நீங்க அனுப்பினாலும் சரி, இல்ல அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு.
குட்டி போய் சீட்டு பணம் கட்டிட்டு வா. மதி சரிம்மா. நீ உள்ள போய் வேலையை பாரு. சுந்தரி, என்ன இது? சுந்தரி ஒண்ணுதான், என்ன இது? சுந்தரி கேக்குறல, என்ன இது? மா என்னமா நீங்க அவங்க அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. வாங்கம்மா போலாம். வாங்கன்னு சொல்றல. வாங்கம்மா. என்ன சுந்தரி இது? மா வாங்க. ச்சே. என்ன மைதிலி, என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. நித்யா ஃபோன் பண்ணி கட் பண்றா. என்னன்னு புரியல. ஏய், இது கூட உனக்கு புரியல? நீ என்ன லூசா? அவளால பேச முடியாது, அதனால நம்ம ஃபோன் பண்ணி பேசணுன்றதுக்காக கால் பண்றா. நம்ம தான் இன்னும் பாபு கிட்ட இத பத்தி பேசவே இல்லையே. மைதிலி, ஒரு நிமிஷம் போனை கொடு. இந்தா, இத படி. நித்யா, நீ கவலைப்படாத. நாங்க பாபு கிட்ட பேசிட்டோம். பாபு ரொம்ப சந்தோஷப்பட்டான். நீ மனசு மாறி வரணும்னு தான் அவன் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தானா. இப்ப அவனுக்கு ஃபாரின் போக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நீ சரின்னு சொன்னா அவன் கூடவே ஃபாரினுக்கு போகலாம். நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருச்சு. சந்தோஷமா இரு. ஆல் தி பெஸ்ட். என்னங்க நீங்க இப்படி மெசேஜ் டைப் பண்ணிருக்கீங்க? குடு சொல்றேன். ஏய், ஏங்க பாபு கிட்ட பேசாமலேயே இப்படி ஒரு மெசேஜ் டைப் பண்ணி நித்யாக்கு சென்ட் பண்ணிருக்கீங்க? ஏய், பாபு பத்தி உனக்கு, எனக்கு, நித்யாவுக்கு, ஏன் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாபு நித்யாவை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. அப்புறம் என்ன? இல்ல இளங்கோ, நீங்க பாபுவோட அம்மா உங்ககிட்ட கோவப்பட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி பாபுவும் கோவப்பட்டா? கோவப்படுவான் தான். என்ன மைத்திரி பாக்குற? பாபு கண்டிப்பா நித்யாவை ஏத்துப்பான். அதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. பாபுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குல்ல? ஆமா. நீ சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு கரெக்டான டைம். அவனை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா பாபு நித்யாவை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவான். ஆமாங்க, அது என்னவோ உண்மைதான். சோ நீ கவலைப்படாத, நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவன் ஒத்துக்குவான். பாபு நித்யாவை சேர்த்து வைக்கிறது நம்ம கடமை இல்லையா? எக்ஸாக்ட்லி. அப்புறம் என்ன,
கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இந்தா.